ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 195. இதில் ஒரு நீதிபதியிடம் பொறாமை கொள்ளும் மனிதரின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் ஒரு கிராமத்தில் பஞ்ச அண்ணன் என்ற பெயருடன் ஒரு குழந்தை இருந்தது. பொதுவாக கோடை காலத்தில் குழந்தைகள் பெரும்பாலும் துணி இல்லாமல் இருக்கும். பஞ்ச அண்ணன் 5 வயது ஆனாலும் கூட அவனுக்கு துணி இல்லாமல் இருக்க மிக மிக பிடிக்கும். அதனால் அந்த கிராமத்தில் உள்ள மனிதர்கள் அவனை நிர்வாண குழந்தை என கூப்பிடுவார்கள். பஞ்ச அண்ணன் இயற்கையிலேயே பாடம் படிப்பதற்கு ஆசை உள்ளவன். அவன் பள்ளிக்கு சென்று எல்லா பாடங்களிலும் முதல்வனாக வந்தான். அதனால் அந்த கிராமவாசிகள் அவனிடம் மிக மிக பிரியமாக இருந்தார்கள். இப்பொழுது பஞ்ச அண்ணனுடைய தந்தைக்கு அந்த கிராமத்தில் ஒரு விரோதி இருந்தான். அந்த விரோதிக்கு மட்டுமே பஞ்ச அண்ணனுடைய திறமை பிடிக்காது. மேலும் அவன் கூறினான், அந்த பையன் ஒரு நிர்வாண குழந்தை, எப்படி நன்றாக படிக்க முடியாது போங்கள் என கூறுவான். சில வருடங்களுக்கு பிறகு பஞ்ச அண்ணன் PL DL தேர்வு பெற்று வக்கீல் ஆகிவிட்டான். அவன் வக்கீல் ஆகிவிட்டான் என்ற செய்தி அவனின் தந்தையின் எதிரியின் காதில் விழுந்தது. அப்பொழுது அந்த எதிரி மனிதன் கூறினான், அந்த நிர்வாண மாணவன் காப்பியடித்து தேர்வு செய்துவிட்டான் என கூறினான். சில வருடங்களுக்கு பிறகு பஞ்ச அண்ணன் அந்த ஜில்லாவின் நீதிபதி ஆகிவிட்டான். அவனுடைய கௌரவம் எல்லா இடத்திலேயும் பரவியது. ஆனால் அவனது தந்தையின் எதிரிக்கு இதயத்தில் மிக மிக விரோதம் ஏற்பட்டது. அவன் பொறாமையில் கூறினான், சும்மா அவனை பற்றி சொல்லாதீர்கள் என்றான். ஆனால் மற்றவர்கள் அவனை பற்றி பேப்பரில் செய்து வந்து இருக்கிறது பார் என்றார்கள். அவனும் அதை பார்த்துவிட்டு அவன் நீதிபதி ஆகி இருக்கலாம், ஆனால் சம்பளம் ஒன்றும் கிடைக்காது என்றான் அவன். இந்த கதையின் பாடம் என்னவென்றால், பகவானிடம் சரணாகதி அடைந்த பக்தனை சாதாரண ஒரு மனுஷிய ஜாதி என்ற மனிதனைப் போல் பார்க்கக்கூடாது. பஞ்ச அண்ணன் குழந்தை பருவத்தில் நிர்வாணமாக இருந்தாலும் அவன் இப்பொழுது நீதிபதி ஆகிவிட்டான். இப்பொழுது அவன் நிர்வாணம் இல்லாமல் இருக்கின்றான். பஞ்ச அண்ணனுடைய தந்தையின் எதிரி பஞ்ச அண்ணனுடைய சமாஜத்தின் எதிரில் இருந்தாலும் அவன் நீதிபதி ஆக முடியாது என நினைக்கின்றான். நீதிபதி ஆகிவிட்டாலும் கூட அவனுக்கு சம்பளம் கிடைக்காது என்ற அந்த மாதிரியான விசாரணை மொத்தத்தில் பொறாமை ஆகி இருக்கின்றது. வைஷ்ணவத்தில் கீழ்மட்டத்தில் ஒருவன் பிறந்தாலும் அவனை நீச்சன் என சொல்லக்கூடாது. உதாரணமாக 1 கோடி ரூபாயில் 1 ரூபாய் கூட இருக்கின்றது. அதனால் வைஷ்ணவ குலத்தின் உள்ளே பிராமண குணம் இருக்கின்றன. அதனால் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான வைஷ்ணவர்களை பிராமணன் இல்லை என இந்த மாதிரி மீண்டும் மீண்டும் சொல்வது அபராதம் ஆகும். கிருஷ்ண பக்தி எளிமையானது, தூய்மையாக, அதனினும் விசேஷமாக முழு அளவில் தன்னை தாசர்களுக்கு சேவை செய்யும் பூரண நிர்வாணத்தன்மை கொண்டது. இந்த கதையில் வரும் பஞ்ச அண்ணன் முழுக்க முழுக்க தனது விடா முயற்சியால் நீதிபதி ஆகிவிட்டான். ஆனாலும் அவனுடைய எதிரி அந்த வளர்ச்சியைக் கண்டு பொறாமை உடையவன் ஆகி பல்வேறு வகையால் பஞ்ச அண்ணனை பற்றி வசிமாறி பொழிகின்றான். இருந்த போதிலும் பஞ்ச அண்ணன் விடா முயற்சியால் எல்லாவற்றிலும் வெற்றி காண்கின்றான். இதன் மூலம் பக்தி சிதாந்த சரஸ்வதி தாக்கூரால் ஒரு கருத்தை வலியுறுத்தி பக்தி மார்க்கத்தின் சிறப்பை மேலும் மேலும் மெருகூட்டுகின்றார். அவர் கூறுவது என்னவென்றால், பஞ்ச அண்ணன் முதலில் குழந்தை, பின்னர் படிப்பு, அதன் பின்பு வளர்ச்சி, பின்னர் பட்டம், பின்னர் வக்கீல், இறுதியாக நீதிபதி என்கின்றார். அதுபோன்றுதான் பக்தி, எளிமை, சேவை
அடியார் சேவை, அனன்ய பக்தி, வித்யா கர்வம் இல்லாத எளிமை, இறுதியில் பகவான் திருவடிக்கு சரணாகதி என இந்த கதை மீண்டும் கேட்போர் உள்ளத்தை தொடுகின்றது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.